யார் முதல்ல பேசுறதுன்னு தயங்காதீங்க. முதல்ல பேசுறது நீங்களா ஏன் இருக்கக்கூடாது? இன்னைக்கு அவங்களோட திருமண நாளும் கூட. என்னையோட அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இருந்த லவ் அண்ட் கேர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி எதுக்கேற்றாலும் பேச்சுவார்த்தையும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டையும் சச்சரவுமாவே லைஃப் போயிட்டே இருந்துச்சு. ராதா அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் தன்னோட கணவர் ராஜா வருவாருன்ட்டு. அவன் இன்னைக்கு நம்மளோட திருமண நாள் அப்படின்றது ஞாபகம் வச்சிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு டவுட். ராதாவுக்கு நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் ஒரு அற்ப ஆசை, ஒரு கிஃப்ட் பாக்ஸோட நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ண மாட்டானா அப்படின்ட்டு. வெளியே ஒரு செம்ம மழை பெய்யுது. ராதா வெயிட் பண்ணிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல காலிங் பெல் அடிக்க ஆரம்பிச்சுது. ராதா ஓடி போய் கதவு திறக்கிறான். ஒரு கையில ஒரு கிஃப்ட் பாக்ஸோட மழையில் நனைஞ்சபடி ராஜா ஹாப்பி ஆனிவர்சரின்ட்டு அவன் ஒய்ஃபுக்கு விஷ் பண்ணுறான். ராதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக மாறிடுச்சு. அவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. டக்குன்னு அவனை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு தலையெல்லாம் தவிட்டி விட்டு மாத்திரத்துக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து சூடாக காப்பியெல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த காலம் திரும்பி வந்தது மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பக்கத்து